கோபம் வந்துச்சு அப்படின்னா அது மனிதனை அழிக்கக்கூடியதாக மாறிவிடும். காமம் வந்துச்சுன்னா அது சுத்தமா உங்களை அழித்தே விடும். இன்னும் பொன் பொருள் ஆசைகள் எல்லாம் சேர்ந்தால் இறைவனை பற்றி எண்ணமே இல்லாமல் போய்விடும். அப்ப இந்த மாதிரி இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காமல் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப உண்மை. உருவமே தெரியாத போது சிவன் உங்களை ஆட்கொண்டிருக்கின்றார். உனக்கு உருவமே இல்லை, அந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இறைவன் உங்களுக்கு வாய்ப்பை நல்கி இருக்கிறார், அதை தவறிவிட்டு விடாதீர்கள். இந்த உலக இன்பங்களை மெய்யென நினைத்து அதில் இரண்டரை கலந்திருந்தால் இறைவனின் திருவடியை நாம் பற்ற முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல எப்பவுமே சிவசிந்தனை நிறைந்திருக்கட்டும். பார்க்கும் அனைவரிடமும் அன்பு கலந்திருக்கட்டும். பார்க்கும் எல்லாவற்றிலும் சிவத்தை காண்போம். அப்படிங்கும் போது அவரோட கருணை நம்மை ஆட்கொண்டிருக்கும். அந்த கருணை, அந்த அன்பு வெளிப்படும். அப்படிங்கும் போது நம்ம சிவனோடு இரண்டரை கலந்து விட முடியும். அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.